தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 70 வயதுக்கு மேற்பட்ட அமைச்சர்களை நீக்கலாமா? 70 வயதுக்கு மேற்பட்ட அமைச்சர்களை நீக்கலாமா? மக்கள் கருத்து என்ன? 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக நூலிழையில் ஆட்சியை பிடித்தது. தற்பொழுது அமைச்சரவையில் 70 வயதுக்கு மேற்பட்டோர் அதிகமானோர் உள்ளனர். அவர்களால் சரியாக நடக்க முடியவில்லை, வெளியூர்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியவில்லை, சரியாக பேச முடியவில்லை, ஞாபக சக்தி குறைபாடு உள்ளது, சர்க்கரை வியாதிகளால் அவதிப்படுகிறார்கள், சிறுநீரக கோளாறால் அவதிப்படுகிறார்கள், இதய பிரச்சனைகளால், சுவாச பிரச்சனைகளால், நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகளால் அவதிப்படுகிறார்கள். அடிக்கடி ஞாபக மறதி ஏற்பட்டு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. அவர்களால் துறை சார்ந்த பணிகளை சரியாக மேற்கொள்ள முடியவில்லை. 70க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பலர் திமுக அமைச்சரவையில் உள்ளனர். உதாரணமாக மு.க. ஸ்டாலின், துரைமுருகன், முத்துசாமி, ஆத்தூர் ஐ. பெரியசாமி, கே.என். நேரு, சாத்தூர் ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர்பாபு, அமைச்சர் ரகுபதி, அமைச்சர் முத்துசாமி உள்ளிட்ட பலர் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களாக உள்ளனர். பொதுவாக அரசு ஊழியர்கள் 58 வயது ஆனவுடன் அவர்களுக்கு ஓய்வு வழங்கப்படுகிறது. தற்பொழுது 60 வயதாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. 60 வயது ஆனவுடனே அவர்களால் சரியாக வேலை பார்க்க முடியாது என்று கருதி மத்திய மாநில அரசுகள் ஊழியர்களுக்கு ஓய்வு அளித்து வருகிறது. ஆனால் இங்கே அமைச்சர்களாக இருப்பவர்கள் 85, 90 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் கூட அமைச்சர்களாக இந்தியாவிலே பதவி வகிக்கிறார்கள். ஏதோ அமைச்சர் பதவி அதிகாரம் மிக்கது, வயது வரம்பு கிடையாது என்று கருதி இந்த பதவியில் உட்கார்ந்து கொண்டு துறை சார்ந்த பணிகளை மேற்கொள்ள முடிவதில்லை. ஆகவே பாதிக்கப்படுவது மக்கள்தான். மக்கள் நலன்தான் பாதிக்கப்படுகிறது. மேலும் அவர்களால் வேலை செய்ய முடியாத காரணத்தினால் அவர்களுடைய உறவினர்கள் அமைச்சர்கள் போன்று நடந்து கொள்கிறார்கள். மேலும் அவருடைய உறவினர்களுடைய குறுக்கீடு அதிகமாக உள்ளது. ஆகவே 70 வயதுக்கு மேற்பட்ட அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட வேண்டியதுதான் சரியான வழி என்பது மக்களுடைய கருத்து. 70 வயதுக்கு மேற்பட்ட அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்துவிட்டு 35 வயதுக்கு மேற்பட்டவர்களை அமைச்சர்களாக நியமிக்க வேண்டும் என்பது மக்களுடைய கருத்து. 35லிருந்து ஒரு 60 வயதுக்கு உட்பட்டவர்களை அமைச்சர்களாக நியமித்தால் துறை சார்ந்த பணிகள் சிறப்பாக இருக்கும். ஆகவே 70 வயதுக்கு மேற்பட்ட மேற்சொன்ன அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்வதுதான் சரியான வழி என்பது மக்களுடைய கருத்து.